ஹலோ, சொப்பு சமா சமையல். டுடே என்ன ஸ்பெஷல்னா கேசரி. ஃபஸ்ட்டு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரி போடுறோம். அதை மிதமான சூட்டில் வறுத்து எடுக்க போகிறோம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றி கேசரி கிண்ட ரவை கொட்ட போகிறோம். ரவை கொட்டியாச்சு. ரவையை வறுத்துக்கிட்டு இருக்கோம். ரவை வறுத்து முடிஞ்சிருச்சு. அதை வேறொரு பவுலில் மாற்றி வச்சுட்டு கேசரி கிண்ட தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது தண்ணி கூடயே கேசரி பவுடர் போடணும். இதுதான் கேசரி பவுடர். தண்ணி கொதிக்குது. இப்போது கேசரி பவுடர் எடுத்து போட போகிறோம். போட்டாச்சு. அடுத்து கேசரி கிண்ட போகிறோம். ரவையை கொட்டியாச்சு. வறுத்த ரவையை இங்கே பாருங்கள், அழகாக கேசரி கலர் ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு. ரவை வேகுது. இப்போது சர்க்கரை கொட்ட போகிறோம். கொட்டியாச்சு. கேசரிக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? சர்க்கரை தான். சர்க்கரையும் முந்திரி பருப்பும். சர்க்கரை கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, கேசரி வெந்துக்கிட்டே இருக்குது. கேசரி ரெடியாக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோதான், கேசரி வெந்துடுச்சு. ரவை வெந்தாலே கேசரி ரெடி ஆகிடும். அழகாக கெட்டியாக இருவலாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது வறுத்து வச்ச முந்திரி பருப்பை எடுத்து கொட்ட போகிறோம். முந்திரி பருப்பு கொட்டியாச்சு. அதை ஒரு கிண்டி விட்டால் முந்திரி பருப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். லாஸ்டில் ஒரு ஏலக்காய் வைக்கணும். ஏலக்காய் பொடி தூவணும். நாங்கள் ஏலக்காவை தூக்கி வைத்து விட்டோம். அவ்வளோதான், கேசரி ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஒரு பவுலில் மாற்றி நாங்கள் வச்சிட்டோம் எங்கள் மினியேச்சர் டால்கிட்ட. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள். டட்டா, பாய் பாய்.